Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் பள்ளம் ரத்னகுமார். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம YouTube பத்தி பார்க்க போறோம். YouTubeல நான் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். அதாவது ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது பர்టిక్యులரா பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் பத்தி அப்லோட் பண்ணேன். அப்படி அப்லோட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா ad suitability ன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்துட்டே இருந்துச்சு. அந்த இஷ்யூ எதனால வந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது. பட் அந்த இஷ்யூ இதனால வந்திருக்குமா அப்படினு சொல்லிட்டு நிறைய மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபைனலாக நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். அதை தான் உங்களுக்கு இப்போ நான் காட்ட போகிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஆட் சூட்டபிலிட்டி இஷ்யூஸ் வந்ததுன்னா இந்த வீடியோவை பார்த்து ரெக்டிஃபை பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷனை இப்போ நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன, எதனால் அது ஃபேஸ் பண்ணேன், அதில் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணால் என்னால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லேருந்து வெளியே வர முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ லைவாக இப்போ என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வந்திருக்கு, இது எதனால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு டவுன்லோடு அண்ட் இன்ஸ்டால் டேலி ERP9 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சடனாக மானிட்டைசேஷன் எல்லோ கலர்லேயும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் சூட்டபிலிட்டி அப்படின்னு வந்துருந்துச்சு. ஸோ இதுக்கு என்ன இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஹியூமன் ரிவ்யூக்கு நான் சென்ட் பண்ணியிருந்தேன். 4 days ஆகிடுச்சு. பட் இன்னமும் எந்த ஒரு ரிப்ளையும் அவங்கக்கிட்டேருந்து எனக்கு வரல. சரி, ஓகே, அப்போது என்ன இஷ்யூவாக இருக்கும், ஆட் சூட்டபிலிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் சூட்டபிலிட்டின்னு இருக்கும், ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆட் ஏதாவது கண்டென்ட்டில் சேஞ்சஸ் இருக்குது, இல்லை கண்டென்ட்டில் வயலேஷன் எதனா இருக்குன்னா அதை நம்ம இங்கே காட்டணும். அப்படி எதுவுமே இல்லைன்னா நம்ம நன்னுன்னு எல்லாத்தையுமே பிக் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துட்டு ரேட்டிங் கொடுத்துருவோம். ஓகேவா? ஒன்ஸ் கொடுத்த உடனே செக்கில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காப்பிரைட்டில் நோ இஷ்யூ ஃபவுண்ட் வந்திருக்கும், ஆட் சூட்டபிலிட்டியில் நோ இஷ்யூஸ் ஃபவுண்ட் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம். நம்மளுக்கு மானிட்டைசேஷனே க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போடுற வீடியோ எல்லாத்துக்குமே ஆட் வரும். இப்போ எல்லோ கலரில் இருக்கிறதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரன் ஆகும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆட் கொடுக்க மாட்டாங்க, அதாவது ஆட் கொடுக்குறவங்க யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அப்போது நம்ம போடுற வீடியோஸ் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் மறுபடியும் நான் வேறு ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணேன். அதே தான் ப்ரொசீஜர். என்னென்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணி அதை அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ணும்போது எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் நன்னு தான் வந்துச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஏற்கனவே தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம்ல, இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட், அதாவது பார்த்தீங்கன்னா டைட்டிலு ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனு ப்ளஸ் டேக்லைன் எல்லாமே இருக்குது. ஸோ இதை எடுத்து திருப்பி நம்ம அதே வீடியோவில் போடலாம், ஏன்னா என்ன ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன், எல்லாமே செக் பண்ணியாச்சு, ஆட் சூட்டபிலிட்டிலேருந்து செக்லேருந்து எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதில் 2 இஷ்யூமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. செக் கம்ப்ளீட் நோ இஷ்யூ ஃபவுண்ட்னு வந்துடுச்சா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், டீட்டெயில்ஸில் போய்ட்டு இந்த கண்டென்ட், அதாவது எனக்கு ஆட் சூட்டபிலிட்டி இஷ்யூ வந்த அந்த வீடியோலேருந்து என்னோடய டைட்டில் திருப்பியும் எடுக்கிறேன், காப்பி பண்ணுறேன். ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லாம் காப்பி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது சடனாக ஒரு சேஞ்சஸ் நான் பார்த்தேன். ஓகே, இப்போ நீங்களும் லைவாக பார்த்துருக்கலாம் என்ன சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நான் அந்த டைட்டில் போட்டதுக்கப்புறம் செக்கில் இந்த மாதிரி சிம்பிள் வந்திருக்கு. அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா செக் கம்ப்ளீட் ஆட் சூட்டபிலிட்டி இஷ்யூ ஃபவுண்டர் வந்திருக்கு. ஸோ எதனால் இது வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நம்ம போட்ட டைட்டிலில் ஏதாவது இஷ்யூ இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டைட்டிலே நான் டெலீட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், எரேஸ் பண்ணுறேன். எரேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வெறும் டேலி ERP9 போடுறேன், வெயிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம டைட்டில் மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் கம்ப்ளீட்ஸ் நோ இஷ்யூஸ் ஃபவுண்டட் வந்திருக்கு. அப்போது இந்த டைட்டிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, திருப்பி நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த டைட்டிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, how to download and install Tally ERP9 in 2021 போட்டிருக்கேன்.
டேலி ERP9 ஃபார் ஃப்ரீ டவுன்லோட் போட்டிருக்கேன். மேபி அதனால் இருக்குமா இஷ்யூஸு, என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியலை. இந்த ஒருவேளை டேலி ERP9 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேபி அந்த என்ன சொல்லுவாங்க பைரேட்டட் வெர்ஷனு இல்லைனா வந்து கிராக் பண்ணுற வெர்ஷன் அந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் இந்த ஆட் சூட்டபிலிட்டி வரலையோ என்னமோ தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக் அண்ட் கம்ப்ளீட்டில் வந்து திருப்பிங்கன்னா ஆட் சூட்டபிலிட்டி இஷ்யூஸ் ஃபவுண்டட் மறுபடியும் இது மாதிரி வந்திருக்கு. ஸோ அப்போ டைட்டில் நம்ம பேஸ் பண்ணும்பொழுதும் ஏதாவது ஒரு வயலேஷன் நம்ம கிராஸ் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஆட் சூட்டபிலிட்டி இஷ்யூஸ் வருதுன்றது இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டென்ட் மட்டும்தான் வந்து ப்ராப்ளமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற டைட்டிலேருந்து டிஸ்கிரிப்ஷன்லேருந்து ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா மறுபடியும் அதே வீடியோவை அப்லோட் பண்ணி டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி டைட்டில் கொடுக்க ஆரம்பித்தேன். என்னென்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஹவு டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் டேலின்னு போட்டு. ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கரண்ட் செமஸ்டரில் அவங்களுக்கு டேலி ரிலேட்டடான ஒரு ப்ராக்டிக்கல் பேப்பர் வந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணும் இந்த சாஃப்ட்வேரை. எஜுகேஷனல் மோட்னா வித்தவுட் லைசன்ஸே நம்ம யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனோட அப்படின்னு சொல்லிட்டு டேலியிலே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதை தான் சொல்லி கொடுத்துருந்தீங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணால் எஜுகேஷனல் மோடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஸோ எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டேன். மறுபடியும் என்ன பண்ணிட்டேன் அங்கேருந்து காப்பி பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த இஷ்யூமே வரலை இது வரைக்கும். ஸோ அதே வீடியோ தான், இதில் இருக்க அதே கண்டென்ட்டை தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். டைட்டிலில் மட்டும் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். டைட்டில் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணும்போது என்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஷ்யூஸை ஓவர் கம் பண்ண முடியுது. ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஆட் சூட்டபிலிட்டி இஷ்யூஸ் வந்துருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திஸ் இந்த மாதிரி ஆட் சூட்டபிலிட்டி இஷ்யூஸ் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் டைட்டில்லையோ இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையோ செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய வீடியோவை செக் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது ஒரு வயலேஷன் இருக்கான்னு பாருங்கள். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைட்டிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வரும். இப்போ நம்ம லைவாகவே வந்து பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன்னா அவங்களுக்கு நான் அதை வந்து நம்ம யூடியூப் சேனலில் போடுறேன். அண்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ.